வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? இங்கே ஒரு 7 தொடர் வரிசைகள் இருக்குது. இதில் எது பெருக்கு தொடர் வரிசைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர் வரிசைனா அதனுடைய பொது விகிதம் சமமாக இருக்கும். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அதே மாதிரி 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்கலாம். அதே மாதிரி 4வது உறுப்பை 3வது உறுப்பை கொண்டு வகுக்கலாம். இந்த மாதிரி வகுக்கும் போது வரக்கூடிய ஆன்சர், வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருந்துச்சு என்னவாக இருக்கும்? பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3, 9, 27, 81, எக்ஸட்ரா. இது முதல் உறுப்பு T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3, 4வது உறுப்பு T4. இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்க, 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 2வது உறுப்பு என்னது? 9. முதல் உறுப்பு என்னது? 3. வகுத்தா என்ன வரும் பாருங்க. 1 3 3, 3 9. அப்போ ஆன்சர் 3. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்கணும். 3வது உறுப்பு என்னது? 27. 2வது உறுப்பு என்னது? 9. கேன்சல் பண்ணுங்க. 1 9 9, 3 9 27. அப்போ ஆன்சர் 3. அதுக்கு அடுத்தது 4வது உறுப்பை 3வது உறுப்பை கொண்டு வகுக்கணும். 4வது உறுப்பு என்னது? 81. எதை கொண்டு வகுக்கணும்? 3வது உறுப்பு 27 கொண்டு வகுக்கணும். 1 27 27, 3 27 81. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கா? எல்லாமே சமமாக வந்திருக்கு. தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம்? 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு பை 2வது உறுப்பு ஈக்குவல் டு 4வது உறுப்பு பை 3வது உறுப்பு. எல்லாம் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ இது என்னது? பெருக்கு தொடர் வரிசை ஆகும். தேர்ஃபோர் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். பெருக்கு தொடர் வரிசை ஆகும். சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இதில் 2வது இருக்கா, அதை பார்க்கலாமா? கொடுத்து எடுத்து எழுதுங்க. 2வது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4, 44, 444, 4444, எக்ஸட்ரா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முதல் உறுப்பு T1, இது 2வது உறுப்பு T2, இது 3வது உறுப்பு T3, இது 4வது உறுப்பு T4 எடுத்துக்கிட்டோமா? இப்போ எதை கொண்டு வகுக்க போகிறோம் பாருங்க. 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 2வது உறுப்பு என்னது? 44. முதல் உறுப்பு என்னது? 4. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 1 4 4, 1 4 4. அப்போ 11 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். 3வது உறுப்பு என்னது? 444. 2வது உறுப்பு என்னது? 44. இதை கேன்சல் பண்ணுமா? 4 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 1 4 4. இங்கே 4 1 4 4, 1 4 4, 1 4 4. அப்போ என்ன வந்திருக்கு? 111/11. இங்கே வெறும் 11, இங்கே 111/2. ரெண்டு சமமா? சமம் கிடையாது. கணக்கு முடிச்சிடலாம். சமமாக இருந்தால் நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இது ரெண்டும் சமமாக இருந்துச்சா என்ன செய்யணும்? T4 T3 கொண்டு வகுக்கணும். இங்கே சமமாக இல்லை. அப்போ முடிச்சிடலாம் பாருங்க. T2/T1 நாட் ஈக்குவல் டு, சமமாக இல்லை. எதுக்கு? T3/T2. அதனால் இது என்ன கிடையாது? பெருக்கு தொடர் வரிசை அல்ல. தேர்ஃபோர் இது பெருக்கு தொடர் வரிசை அல்ல. பெருக்கு தொடர் வரிசை அல்ல. இது என்ன கிடையாது? பெருக்கு தொடர் வரிசை கிடையாது, அல்ல. சரியா? 2வது முடிச்சிட்டோமா? அடுத்தது 3. இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது இது ஆரம்பிக்குமா? 3வது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் பண்ணுங்க. 3வது இதில் இங்கே இருக்கு பாருங்க. 0.5, 0.05 எடுத்து எழுதிடுவோமா? 3வது பாருங்க. 0.5, 0.05, 0.005, எக்ஸட்ரா. இப்போ பாருங்க, எதை கொண்டு வகுக்க போகிறோம்? இதான் T1, இது T2, இது T3. 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். அது என்னது? பொது விகிதம் T1/T2. இங்கே என்ன இருக்குது? 0.05 வகுக்க போகிறோம். எதை கொண்டு?
0.5 வகுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்குது, இங்கே 1 இலக்கம் இருக்குது. அதிகபட்சமாக 2 இலக்கம் இருக்கா? அப்போ என்ன செஞ்சிடலாம்னா 100 கொண்டு பெருக்கிடலாம். 100/100 ஈக்குவல் டு 0.05 100 கொண்டு பெருக்கினா வெறும் 5 மட்டும் வரும். 0.5 100 கொண்டு பெருக்கினா 50 வரும். இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 50. அப்போ என்ன வருது? 1/10. சரியா? அடுத்தது T3 மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 0.005. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 0.05. இதை வகுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். முழு எண்ணை மாற்றலாம். அப்போ என்ன, புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்குது, இங்கே 2 இலக்கம் இருக்குது. அதிகபட்சம் 3 இலக்கம். அப்போ 1000/1000 கொண்டு பெருக்கிடுங்க. 1000/1000. இந்த 0.05 1000 கொண்டு பெருக்குனா 5 மாறும். இந்த இடத்துல பாருங்க 0.05 எதை கொண்டு பெருக்கிறோம்? 1000 கொண்டு பெருக்குனா 50ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 5 50. 1/10. கரெக்டாக வந்துருச்சா? வேணா இதை பெருக்கி காமிக்கட்டுமா? எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 0.05 1000 கொண்டு பெருங்க. 5 கொண்டு பெருங்க. என்ன வரும்? 5ஐயும் 1000 பெருக்குனா 5000. 5000 பெருனா 5000. புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்குது. அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுக்கு மதிப்பு கிடையாது. 50. அதாவது 0.05 1000 கொண்டு பெருனா 50. அதான் நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். 2 சமமாக இருக்கா? therefore எது சமமாக இருக்குது? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது. இந்த விகிதம் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/10. அப்போ இது என்ன வரிசை? பெருக்குத்தொடர் வரிசை. therefore இது பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். சரியா? எத்தனை முடிச்சிருக்கோம்? 3 தான் முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த 4வது பார்க்கலாமா? பாருங்க 4வது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? 4வது என்ன இருக்குது பாருங்க, 1/6 சாரி 1/3 1/6. இந்த இடத்துல 1/2. இதை செக் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஸ்மால் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2.7 அந்த இடத்துல 12. சரியா? இங்கே 2 கிடையாது, இந்த இடத்துல 12. ரைட். இப்போ கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க என்ன இது பண்ண போகிறோம். 1/3 1/6 அதுக்கு அடுத்தது 1/12 எக்ஸட்ரா. இதில் இது முதல் இருக்கு இல்லையா? இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு. பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமா? என்ன செய்ய போகிறோம்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். ரெண்டாவது உறுப்பு என்னது? 1/6 வகுத்தல் முதல் உறுப்பு என்னது? 1/3 ஈக்குவல் டு இந்த முதல் உறுப்பு 1/6 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலை மாத்திரம். இது தலைகீழ மாறும். தலைகீழ்னா 3/1ன்னு மாறிடும். சரியா? இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 2 3 6. அப்போ இங்கே 1 இருக்குது. பை 2 1 2. இதான் என்னது? நமக்கு தேவையான பொது விகிதம். அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 1/12 பை ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது பாருங்க, 1/6 ஈக்குவல் டு இந்த 1/12 அப்படியே இருக்கட்டும். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுவோம். அப்போ இது என்ன ஆகும்? 1/6 6/1ன்னு மாறிடும். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்க. 1 6 6 2 6 12. இங்கே 1 இருக்குது. பை இங்கே 2 பெருக்கல் 1 2. பாருங்க ரெண்டும் சமமாக இருக்குது. எது சமமாக இருக்குது? therefore ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு. ரெண்டும் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/2ன்னு இருக்குது. இந்த சமமாக இருக்கிறதுனால இது என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். therefore இது என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். பெருக்கு தொடர் ஆகும். சரியா? எதை முடிச்சிட்டோம் நம்ம? 4வது இதை முடிச்சாச்சு. அடுத்தது 5வது பார்க்கலாமா? பாருங்க கணக்கில் 5வது என்ன கொடுத்துருக்காங்க? 1, -5, 25, -125. இது பெருக்கு தொடரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 -5 25 -125 எக்ஸட்ரா. இது முதல் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாவது உறுப்பை
முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். என்ன வரும் பாருங்க. ரெண்டாவது உறுப்பு என்னது? -5. முதல் உறுப்பு 1. -5 1 கொண்டு வகுத்தா என்ன வரும்? -5 தான் வரும். அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு 25, ரெண்டாவது உறுப்பு -5. இதை கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 5 5 25. மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ மைனஸை மேலே எழுதிக்கலாம். இந்த 5 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். நாலாவது உறுப்பு என்னது? -125 பை மூணாவது உறுப்பு என்ன பாருங்க? 25. கேன்சல் பண்ணுவோமா? 25 ஆகப்பட பாருங்க. ஒரு 25 25, 5 25 125. அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? 5 ஆகப்பட வச்சு கூட கேன்சல் பண்ணலாம். மைனஸ் கேன்சல் ஆகலை. இந்த இது அப்படியே வந்துடும். எல்லாமே சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்கு? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு, மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு பை மூணாவது உறுப்பு எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? -5ன்னு இருக்குது. அதனால் இது வந்து என்னது? பெருக்குத்தொடர் ஆகும். தேர்ஃபோர் இது பெருக்குத்தொடர் ஆகும். பெருக்குத்தொடர் ஆகும். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆறாவது இது பார்க்க போகிறோம். அப்படியே இருங்க, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆறாவது இது ஆரம்பிக்கலாமா? ஆறாவது இங்கே இருக்குது பாருங்க. என்ன இருக்குது பாருங்க? 120, 60, 30, 18ன்னு இருக்குது. 120, 60, 30, 18 எடுத்து எழுதிருங்க. ஆறாவது இது 120, 60, 30, 18, எக்ஸெட்ரா. இந்த முதல் இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? T1, இது T2, இது T3, இது T4. பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது? 60. எதை கொண்டு வகுக்கணும்? முதல் உறுப்பு 120 கொண்டு வகுக்க போகிறோம். 0 0 கேன்சல். 4 6 6, 2 6 12. என்ன வந்திருக்கு? 1/2. அதுக்கு அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்க போகிறோம். மூணாவது உறுப்பு என்னது? 30 பை நாலாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு என்னது? 60. கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சலா? 1 3 3, 2 3 6. அப்போ என்னது? 2 1/2. அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்பை வகுக்க போகிறோம். எதை கொண்டு? மூணாவது உறுப்பை கொண்டு. நாலாவது உறுப்பு என்னது? 18. மூணாவது உறுப்பு என்னது? 30. கேன்சல் பண்ணுங்க. மூணாய்ப்பாடு 6 3 18. இந்த இடத்துல 3 30. 6 3 18, 10 3 30. மறுபடியும் ரெண்டாவது பாருங்க. 2 6, 2 10. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3/5. இங்கெல்லாம் 1/2 வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? 3/5 வந்திருக்கு. சமமா இல்லை. தேர்ஃபோர் T2/T1 T3/T2 சமமா இருக்கு. ஆனா எது சமமா இல்லை? T4/T3 சமமாக இல்லை. இருந்தால் எல்லாமே சமமாக இருக்கும். இங்கே ஒன்று மட்டும் சமம் அல்ல. அப்போ இது என்ன கிடையாது? பெருக்குத்தொடர் அல்ல. தேர்ஃபோர் இது இது என்ன கிடையாது? பெருக்குத்தொடர் அல்ல. பெருக்குத்தொடர் அல்ல. இது வந்து பெருக்குத்தொடரே கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது லாஸ்டா 7வது பார்த்துலாமா? பாருங்க. 7வது என்ன இருக்கு? 16 4 1 1/4. 16 என்ன இருந்துச்சு? 4 1 1/4, எக்ஸெட்ரா. இது வந்து பெருக்குத்தொடரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இது முதல் உறுப்பு T1, ரெண்டாவது உறுப்பு T2, மூணாவது உறுப்பு T3, நாலாவது உறுப்பு T4. பொது விகிதம் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு 4, முதல் உறுப்பு 16. கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 4 16. அப்போ 1/4. மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்கணும். மூணாவது உறுப்பு என்னது? 1. ரெண்டாவது உறுப்பு என்னது? 4. அப்போ ஆன்சர் என்ன? 1/4 கரெக்டாகவே வந்துருச்சு. இதுக்கு மேலே சுருக்க முடியாது இல்லையா? அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பை கொண்டு வகுக்கணும். நாலாவது உறுப்பு என்னது? 1/4 பை மூணாவது உறுப்பு என்னது? 1. அப்போது 1/4 1 கொண்டு வகுத்தா என்ன வரும்? 1/4 தான் வரும். எல்லாமே சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்குது? ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு
மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு ஈக்குவல் டு T4 நாலாவது உறுப்பு பை மூணாவது எல்லாமே சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1/4 சமமாக இருக்கிறதுனால இது என்ன வரிசை? பெருக்குத்தொடர். தேர்ஃபோர் இது பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 7 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுக. இங்கே சில பெருக்குத்தொடர் வரிசைகளோட முதல் உறுப்பு ஏவும் பொது விகிதம் 6ம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பெருக்குத்தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. பெருக்குத்தொடர் வரிசையோட பொதுவான வடிவம் ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது? பெருக்குத்தொடர் வரிசையோட பொதுவான வடிவம். நம்ம என்ன செய்யணும்? முதல் 3 உறுப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். முதல் இது எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? ஏ ஈக்குவல் டு 6 ஆர் ஈக்குவல் டு 3 அப்படியே அதில் பிரதியிடுங்க. என்ன வரும் பாருங்க. ஏக்கு பதிலாக 6 ஏஆர் ஏக்கு பதிலாக 6 ஆறுக்கு பதிலாக 3 அதுக்கு ஏஆர் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 6 ஆறுக்கு பதிலாக 3 அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும் எக்ஸட்ரா 3 உறுப்புகள் தான். சரியா? அப்போ 6 6 3 18 இந்த இடத்துல 6 அப்படியே வந்துடும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கமா எக்ஸட்ரா. இது சுருக்கி எழுதிடுங்க. விச் இம்ப்ளைஸ் 6 18 6 9 54 கமா எக்ஸ்ட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 6 18 54 இதான் என்னது? முதல் 3 உறுப்புகள். நீங்கள் எங்கே இருக்கிற எக்ஸட்ரா வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, வச்சாலும் தப்பு கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு √2 ஆர் ஈக்குவல் டு √2 இதில் பிரதியிடுங்க. ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் பிரதி இல்லாமல் முதல் 3 உறுப்புகள் தானே. அப்போ பாருங்க. ஏவோட மதிப்பு √2 ஏஆர் ஏவோட மதிப்பு √2 ஆரோட மதிப்பு √2 இந்த மாதிரி புள்ளி வச்சா பெருக்கல்னு அர்த்தம். சரியா? அதுக்கு ஏஆர் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக √2 ஆறுக்கு பதிலாக √2 அடுக்கு 2 எக்ஸட்ரா வச்சாலும் சரி வைக்கலாம் சரி பிரச்சனை கிடையாது. வேணா அந்த பிராக்கெட் போட்டுங்க. விச் இம்ப்ளைஸ் √2 எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் வரும். √2 பெருக்குனா 2 அப்படி இல்லை √4ன்னு கூட எழுதலாம். இங்கே ரூட் இருக்கு இங்கே ரூட் இருக்கு அப்படியே வந்துடும். 2 2 4. சரியா? இந்த இடத்துல √2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க. √2 ஸ்கொயர்னா √2 பெருக்கல் √2 √4 போட்டாலும் சரி அப்படின்னா நீங்கள் நேரடியாக 2ன்னு எழுதினா சரி 2 ஒன்று தான். பாருங்க. √2 ஸ்கொயர் பண்ண அப்போ 2 தடவை எழுதுவோம் இல்லையா? √2 பெருக்கல் √2 இங்கே ரூட் அப்படியே வந்துடும். 2 2 பேருனா 4 அப்போ இன்னும் 4க்கு வர்க்கம் எழுதா 2 அதை தான் நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க. விச் இம்ப்ளைஸ் √2 4க்கு வர்க்கமல் எடுத்தோம்னா 2 √2 2 நாளும் 2 √2 நாளும் ஒன்று தான். இதான் என்னது? நமக்கு தேவையான 3 உறுப்புகள். அதுக்கு அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? மூணாவது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1000 ஆர் ஈக்குவல் டு 2/5 முதல் 3 உறுப்புகள் என்னென்ன? இங்கே இருக்கு பாருங்க. ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். அப்போ முதல்ல எடுத்தோடனே ஏ தான் இருக்கு. அப்போ ஏவோட மதிப்பு 1000 ஏஆர்னா 1000 ஆரோட மதிப்பு 2/5 அதுக்கு அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் 1000 ஆர் ஸ்கொயர்னா 2/5 த ஹோல் ஸ்கொயர். இது சுருக்கிடலாமா? பாருங்க. 1000 கமா இதை கேன்சல் பண்ணுங்க. ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ என்ன இருக்கு? 200 பெருக்கல் 2 கமா இந்த இடத்துல பாருங்க. 1000 அப்படியே தான் வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ பாருங்க. விச் இம்ப்ளைஸ் இந்த இடத்துல 1000 அப்படியே தான் வரும். 2 2 4 400 அதாவது 202 400 இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்க. ஒரு 25 25 4 25 100 இந்த 0 அப்படியே வந்துடும். புரிஞ்சுதா? பாருங்க. 100 எத்தனை 20 4 இருந்து இந்த 0 அப்படியே வந்துடும். இங்கே 40 இருக்குது 4 இருக்குது 40 4 பேருக்குன்னா 160. அப்போ முதல் உறுப்பு 1000 ரெண்டாவது உறுப்பு 400 அதுக்கடுத்து 160. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் 3 உறுப்புகள். இதோட இந்த கணக்கும்
முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 729, 243, 81 எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. இங்கே ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் 7வது உறுப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதில் முதல் உறுப்பு ஏ என்ன அப்படின்னா 729 இதான் முதல் உறுப்பு. அதுக்கடுத்து பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர் வரிசைனா விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும். என்னன்னா ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். பாருங்க, T1, T2, T3 இல்லையா? அப்போது ரெண்டாவது உறுப்பு 243 முதல் உறுப்பு 729 கொண்டு நம்ம வகுக்கணும். வகுக்கலாமா? பாருங்க, மூணாயப்பாடு 8 3 24, 1 3 3. இந்த இடத்துல மூணாயப்பாடு பாருங்க, 2 3 6, மிச்சம் 1, அப்போ 4 3 12, 3 3 9. திரும்ப மூணாயப்பாடு பாருங்க, 2 3 6, மிச்சம் 1, இங்கே வந்தால் 2 21, 21 7 3 21. இங்கே 8 3 24, 1 3 3. திரும்ப மூணாயப்பாடு பாருங்க, 9 3 27. இந்த இடத்துல 2 3 6, மிச்சம் 2, இங்கே வந்தால் 21, 7 3 21. 1 9 9, 3 9 27. அப்போ என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது, பை இங்கே 3 இருக்குது. இதான் என்னது? ஆரோட மதிப்பு. அதுக்கு நம்ம எத்தனை உறுப்பு கண்டுபிடிக்கணும்? 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ n = 7. சரியா? இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பொது வடிவம், அதாவது பெருக்கு தொடர் வரிசையோட nவது உறுப்புக்கான ஃபார்முலா Tn = a × r⁻n−1. அப்படியே பிரதியிடுங்க. T nக்கு பதிலாக 7, ஏக்கு பதிலாக 729. ஆரோட மதிப்பு என்ன? 1/3 அடுக்கு n-1. என்னோட மதிப்பு 7 - 1 = 729 1/3 அடுக்கு 7ல் 1 கழிச்சோம்னா 6. இப்போ பாருங்க, = 729 பெருக்கல் இந்த 1/3 6 தடவை எழுதுங்க. 1 2 3 4 5 6. 1/3 6 தடவை எழுதுங்க. ஏன்? அடுக்கு 6 இருக்குது, அதனால் 6 தடவை எழுதியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 2 3 6, மிச்சம் 1 12, 4 3 12, 3 3 9. இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 8 3 24, 1 3 3. இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 2 3 6, மிச்சம் 2, இங்கே வந்தால் 21 மாறும், 7 3 21. 1 3 3, 9 3 27. 1 3 3, 3 9. 1 3 3, 1 3 கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 பெருக்கல் பெருக்குங்க. 1 1 1 1 1 1 1 1 1. அப்போ 1 தான் என்னது? நமக்கு தேவையான 7வது உறுப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் xன் மதிப்பை காண்க. பாருங்க, இந்த 3 உறுப்புகளும் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான உறுப்புகள். அப்போ நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த முதல் உறுப்பை நம்ம என்ன செய்யலாம்? T1 எடுத்துக்கலாமா? T1 = x + 6. ரெண்டாவது உறுப்பை நம்ம T2 எடுத்துக்கலாம், x + 12. மூணாவது உறுப்பு T3 இருக்கா, அது வந்து x + 15. இது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எது சமமாக இருக்கும்? பொது விகிதம் சமமாக இருக்கும். அதாவது ரெண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை வகுத்து வரக்கூடிய ஆன்சர் எதுக்கு சமமாக இருக்கும்? மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பை கொண்டு வகுக்கிறது சமமாக இருக்கும். இங்கேயும் ஒரு ஆன்சர் வரும், இங்கேயும் ஒரு ஆன்சர் வரும். ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஏன்னா இது பெருக்கு தொடர் வரிசை. அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க. T2ஓட மதிப்பு என்ன இருக்குது? x + 12 பை T1ஓட மதிப்பு x + 6 = T3ஓட மதிப்பு x + 15 பை T2ஓட மதிப்பு x + 12. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். எப்படி சுருக்கலாம் பாருங்க. இந்த x + 12 அப்படியே இருக்கட்டும். இந்த x + 12 வகுத்தல் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். x + 12
ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும் எக்ஸ் ப்ளஸ் 6. இது சுருக்கலாமா பாருங்கள். முதல்ல இந்த எக்ஸை எடுத்துக்கிட்டு முழு ப்ராக்கெட், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 12 பெருனா 12x. என்ன 12x ப்ளஸ் 12x. இப்போ 12 கொண்டு பெருங்க, 12 எக்ஸையும் பெருக்குனா 12x ப்ளஸ் 12 பெருக்குனா 12 144 ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட் பெருக்க போகிறோம். முதல்ல எக்ஸையும் பெருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 6ஐயும் பெருக்குனா 6x, 15 எடுத்து பெருக்குங்க, 15 எக்ஸையும் பெருக்குனா 15x, அதுக்கடுத்து 15 6ஐயும் பெருக்குங்க, 15 6 90. என்ன 90 ப்ளஸ் 90. இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யணும்னா எக்ஸில் ஒரு பக்கம் நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது சுருக்கிலாமா பாருங்கள், 12xஐயும் கூட்டினா என்ன வரும் 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், 6xஐயும் 15x கூட்டினா 21x ப்ளஸ் 90. இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும். எப்படி கேன்சல் ஆகும்? இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்தால் மைனஸ், இடது பக்கம் தான் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல், நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, 24x மைனஸ் 21x. இது என்னது ப்ளஸில் இருக்குது, அங்கே வந்தால் மைனஸாக மாறும் ஈக்குவல் டு 90. இது ப்ளஸ் 144, இங்கே வந்தால் மைனஸ் 144. 24xல் 21xை கழிச்சோம் என்ன வரும் 3x. இந்த இடத்துல பாருங்க 90 மைனஸ் 144 வேற குறி இல்லையா? அப்போ கழிக்கணும். எதுலேருந்து எதை கழிக்கணும்? 144 90 கழிச்சா 54. என்ன 54? பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால மைனஸ் 54. நமக்கு எக்ஸா வேணும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க, 1 3 3, 5ல் ஒரே ஒரு 3 தான், மிச்சம் 2 இங்கே வந்துச்சுன்னா 24 மாறும், 8 3 24. அப்போ நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு 18, மைனஸ் கேன்சல் ஆகலை, மைனஸ் 18. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதில் பயிற்சி 2ல் 7ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க. இங்கே வந்து 2 பெருக்குத்தொடர் வரிசைகள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல் இது நம்ம பார்க்க போகிறோம். முதல் இதில் 4 8 16, கடைசியில் என்ன இருக்குது 8192 இருக்கா? இதோட முதல் உறுப்பு ஏன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் 4. அதுக்கடுத்து பொது விகிதம் R கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும், 8 4 கொண்டு வகுக்கணும், ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. கேன்சல் பண்ணுங்க, 1 4 4, 2 4 8. அப்போ ஆரோட மதிப்பு 2. இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கடைசி உறுப்பாக எடுத்துக்கலாம். அப்போ கடைசி உறுப்புனா என்ன, எண்ணாவது உறுப்பு. டிஎன் ஈக்குவல் டு 8192. சரியா? இப்போது நமக்கு இந்த டிஎன் எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இதை வந்து எதுக்கு இது பண்ணிக்கலாம், 8192க்கு சமப்படுத்திக்கலாம். இந்த டிஎனுக்கு பதிலாக ஃபார்முலா மாற்றியாச்சு. இப்போ ஏவோட மதிப்பு 4ஐயும் ஆரோட மதிப்பு 2 இங்கே பிரதிடுங்க. ஏக்கு பதிலாக 4, ஆறுக்கு பதிலாக என்ன பிரதிடணும் 2. இந்த 2க்கு அடுக்கு என்ன இருக்குது என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 8192. இப்போ பாருங்கள், இந்த 2ன் அடுக்கு என் மைனஸ் 1 இங்கே இருக்கட்டும், 8192. இந்த 4 பெருக்கல் இருக்கா, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுமா, 1 4 4. இந்த இடத்துல 8 இருக்கா, 2 4 8. 1 4 கொண்டு வகுக்க முடியாது, 0. இந்த இடத்துல 0 போடாமல் போயிட்டீங்கன்னா தப்பாயிரும். சரியா? இப்போ தான் 19. 19ல் நாங்கள் 16, மிச்சம் எத்தனை 3, 2க்கு முன்னால் 3 வருமா, அப்போ 32. 32ல் 8 4 32. அப்போது 2ன் அடுக்கு n மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 2048 நம்ம பகா காரணியாக பிரிக்க போகிறோம். பிரிக்கலாமா? 2048 நம்ம பகா காரணியாக பிரிக்க 2 பாருங்க, 5 2 20, 2 2 4, 4 2 8. திரும்ப 2 விடுனா 5 2 10, 2 2 2 2 4. திரும்ப 2 பாருங்க, 2 2 4, பேலன்ஸ் 1 இருக்கா, இங்கே வந்தால் 11, 5 2 10, மிச்சம் 1 இருக்கா, அங்கே வந்தால் 12, 6 2 12. திரும்ப 2 பாருங்க, என்ன வரும் இந்த இடத்துல நமக்கு 2 2, 5ல்
2 2 4 மிச்சம் 1 இங்கே வந்தால் 16, 8 2 16. திரும்ப 2 படு பாருங்க, 6 2 12, 8 இருக்கா, 4 2 8. திரும்ப 2 படு பாருங்க, 3 2 6, 2 2 4. திரும்ப 2 படு பாருங்க, 16 2 32. திரும்ப 2 படு பாருங்க, 8 2 16. திரும்ப 2 படு பாருங்க, 4 2 8. திரும்ப 2 படு பாருங்க, 2 2 4. திரும்ப 2 படு, 2 2. பாகாகாரனே பிரிச்சிட்டோம். 2 எத்தனை தடவை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தடவை இருக்கு. அப்போ இந்த 2048 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 அடுக்கு 11 எழுதலாம். அதாவது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எத்தனை தடவை, 11 தடவை 2 அடுக்கு 11 எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க அடிமானம் சமமா இருக்கு. அப்ப அடுக்குகள் கண்டிப்பா சமம் தான். தேர்ஃபோர் இப்ப நம்ம அடுக்குகளை மட்டும் எடுக்க போறோம். என்ன இருக்கு, n-1 ஈக்குவல் டு 11. அடிமானம் சமமா இருக்கு, அப்ப அடுக்குகள் சமம். அப்ப n ஈக்குவல் டு 11, இது -1 இங்க வந்தா +1 மாறும். அப்ப n ஈக்குவல் டு 12. அப்போ முதல் பெருக்கு தொடர் இருக்கு இல்லையா, அதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு, 12 உறுப்புகள் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா, இதுல ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டாவது பாருங்க 1/3 1/9 1/27 எக்ஸெட்ரா 1/2187. இங்க முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன, a ஈக்குவல் டு 1/3. அதுக்கு அடுத்தது பொது விகிதம் r கண்டுபிடிக்க போறோம். r எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ரெண்டாவது உறுப்பை இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது, 1/9 வகுத்தல் முதல் உறுப்பு என்ன, 1/3 ஈக்குவல் டு 1/9 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாத்திரம் போய் தலைகீழ மாறும். தலைகீழ மாறி என்ன மாறும், 3/1ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க, 1 3 3 3 9 ஈக்குவல் டு இங்க 1 இருக்கு பை இங்க 3 இருக்கு, 1 3 1 பெருக்குனா 3. அப்போ ஏவோட மதிப்பு 1/3 தான், ஆரோட மதிப்பு 1/3 தான். இந்த கடைசி உறுப்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னாவது உறுப்பு tn எடுக்க போறோம். அப்ப tn ஈக்குவல் டு 1/2187. இந்த இடத்துல tn ஈக்குவல் டு 1/2187. tnக்கு ஃபார்முலா என்ன, a இன்டு r பவர் n-1 ஈக்குவல் டு 1/2187. ஏவோட மதிப்பு தெரியும் என்ன, 1/3. அப்போ இந்த இடத்துல 1/3, ஆரோட மதிப்பு என்னது தான், 1/3 தான். ஆனால் அடுக்கு என்ன இருக்கு, n-1 ஈக்குவல் டு 1/2187. இப்போ பாருங்க நமக்கு இந்த 1/3 அடுக்கு n-1 அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 1/3 அடுக்கு n-1 ஈக்குவல் டு 1/2187. இந்த 1/3 வலது பக்கம் வந்து இங்கே பெருக்கல இருக்க, இங்கேயும் பெருக்கல தான் இருக்கும். ஆனால் எப்படி மாறும், தலைகீழ மாறும், 3/1ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணுங்க, 1 3 3 21 எடுத்துக்கலாம், 7 3 21. இங்கே என்ன இருக்கு, 8 இருக்கு, 8ல் 2 3 6, 8 இருக்கு, 2 3 6 மிச்சம் 2 எங்கே வரும், 7க்கு முன்னால் 2 போட்டால் 27, 27ல் 9 3 27. இந்த இடத்துல எழுதுறேன். இங்கே என்ன இருக்கு பாருங்க, 1/3 அடுக்கு n-1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, 1/729 இருக்கு இல்லையா, அதாவது 729 ஒன்றே பெருக்குனா 729. 1/3 அடுக்கு n-1. இந்த 729 நம்ம பகாகாரனையாக பிரிக்க போகிறோம். 729 எந்த வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாடு இல்லாமல் பாருங்க, 2 3 6 மிச்சம் 1 இங்கே வந்தால் 12, 4 3 12, இங்கே 3 3 9. திரும்ப 3 வாய்ப்பாடு பாருங்க, 8 3 24, 1 3 3. திரும்ப 3 வாய்ப்பாடு பாருங்க, 2 3 6 மிச்சம் 2 இங்கே வந்தால் 21 மாறும், 7 3 21. திரும்ப 3 வாய்ப்பாடு பாருங்க, 9 3 27. திரும்ப 3 வாய்ப்பாடு பாருங்க, 3 9. திரும்ப 3 வாய்ப்பாடு 1. எத்தனை தடவை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 தடவை இருக்கு. அப்போ 729 எப்படி எழுதலாம்னா 3 அடுக்கு 6ன்னு எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க 1 இந்த இடத்துல 3 அடுக்கு 6ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பாருங்க 1 அடுக்கு 6னா 1 தான், 3 6 தடவை எழுதி பாருங்கன்னா 729. அப்போ 1/729 நம்ம எப்படி எழுதிட்டோம், 1/3 அடுக்கு 6ன்னு எழுதிட்டோம். 1 அடுக்கு 6னா 1 தான், 3 அடுக்கு 6னா 729 வந்துடும். இந்த இடத்துல பாருங்க எது சமமா இருக்கு, அடிமான சமமா இருக்கு, 1/3 1/3. அப்போ அடுக்கு எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். அடுக்களை சமப்படுத்துங்க. தேர்ஃபோர்
n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 அடுக்கில் தானே இருக்குது. இப்போ பாருங்கள் n ஈக்குவல் டு 6, இது -1 இங்கே வந்தால் +1 மாறும். அப்போ n ஈக்குவல் டு 6 1 கூட்டா 7. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ரெண்டாவது பெருக்கு தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 7 உறுப்புகள் இருக்கிறது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதில் பயிற்சி 2ல் 7ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க. பாருங்க, பெருக்கு தொடர் வரிசையில் 9வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். முதல்ல nஆவது உறுப்புக்கு ஃபார்முலா பாருங்க. Tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1, இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு என்னோட மதிப்பு தெரிஞ்சு போச்சு 12. என்னென்ன வேணும்? ஏவோட மதிப்பு வேணும், ஆரோட மதிப்பு வேணும். அதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிறது தான் என்னது 9வது உறுப்பு 6வது உறுப்பு. இப்போ பாருங்க, முதல்ல 9வது உறுப்பு கொடுத்துருக்காங்களா? 9வது உறுப்பு பாருங்க. Tn ஈக்குவல் டு 9வது உறுப்பு இல்லையா? அப்போ T9 ஈக்குவல் டு எவ்வளவு? 32,805. பாருங்க, இது என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா. அப்போ எண்ணுக்கு பதிலாக 9 மாத்திரம்னா T9 ஈக்குவல் டு a இன்ட்டு ஆரின் அடுக்கு 9 மைனஸ் 1, a இன்ட்டு ஆரின் அடுக்கு 9 மைனஸ் 1. இது எதுக்கு சமமாக இருக்கும்? 32,805க்கு சமமாக இருக்கும். a இன்ட்டு ஆரின் அடுக்கு 9ல் 1 கழிச்சா 8 ஈக்குவல் டு 32,805. இதை வந்து நம்ம ஆன்சர் 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 6வது உறுப்பு கொடுத்துருக்காங்களா? 6வது உறுப்பு பாருங்க. T6 ஈக்குவல் டு எவ்வளவு? 1215. 6வது உறுப்புனா எண்ணுக்கு பதிலாக 6. அப்போ பாருங்க, எண்ணுக்கு பதிலாக 6. T6 ஈக்குவல் டு a இன்ட்டு ஆரின் அடுக்கு 6 மைனஸ் 1, a இன்ட்டு ஆரின் அடுக்கு 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1215. இப்போ பாருங்க, a இன்ட்டு ஆரின் அடுக்கு 6ல் 1 கழிச்சா 5 ஈக்குவல் டு 1215. இது வந்து ரெண்டாவது எடுத்துக்க போகிறோம். இது வந்து பெருக்கு தொடர் வரிசை. அப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் வகுத்தோம்னா ஏதோ ஒன்று கேன்சல் ஆகும். எதை கொண்டு வகுக்க போகிறோம்? முதல் சமன்பாடு பை ரெண்டாவது சமன்பாடு. இப்போ பாருங்க, முதல் சமன்பாட்டில் இடது பக்கம் a ஆரின் அடுக்கு 8 பை இங்கே a ஆரின் அடுக்கு 5, a ஆரின் அடுக்கு 8 பை a ஆரின் அடுக்கு 5 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்க, 32,805 பை இங்கே என்ன இருக்குது 1215. ரெண்டையும் வகுத்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க, ஏவும் கேன்சல் ஆயிரும். ஆரின் அடுக்கு 8 ஆரின் அடுக்கு 5 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? ஆரின் அடுக்கு 3 வரும். அதாவது அடிமான சமமாக இருந்து வகுத்தலிச்சுன்னா அடுக்குகளை கழிக்கணும். அப்போ 8ல் 5 கழிச்சா 3 வந்துடும். ஃபார்முலா என்னென்னு வேணுமா பாருங்க. அதாவது ஏயின் அடுக்கு m பை ஏயின் அடுக்கு n அப்படின்னா ஏயின் அடுக்கு m மைனஸ் n, இதுதான் ஃபார்முலா. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, அடிமான சமமாக இருக்குது. அப்போ அடுக்கில் மைனஸ் பண்ண m மைனஸ் n, mக்கு பதிலாக 8, nக்கு பதிலாக 5, 8 மைனஸ் 5 3ன்னு வந்துடும். இப்போது இதை கேன்சல் பண்ணலாமா? எல்லாமே 3ஆவது வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். பாருங்கள், 4 3 12, 1 3 கொண்டு வகுக்க முடியாது 0. இப்போ தான் 15, 5 3 15. இப்போ பாருங்கள், 1 3 3, 2 என்ன செய்ய முடியாது? வகுக்க முடியாது, 0 சேர்த்தணும். இப்போ தான் 28, 9 3 27, மிச்சம் 1, இங்கே வந்தால் 10, 10ல் 3 9, மிச்சம் 1, இங்கே வந்தால் 15, 5 3 15. திரும்ப 3ஆவது பாருங்கள், 1 3 3, மிச்சம் எத்தனை இருக்குது? 1, இங்கே வந்தால் 10, 3 9, மிச்சம் எத்தனை? 1, இங்கே வந்தால் 15, 5 3 15. அதே மாதிரி இதையும் 3ஆவது 3 9, மிச்சம் 1, இங்கே வந்தால் 19 மாறும். 6 3 18, மிச்சம் 1, இங்கே வந்தால் 13 மாறும். 4 3 12, மிச்சம் 1, இங்கே வந்தால் 15 மாறும். 5 3 15. திரும்ப 3ஆவது பாருங்க, என்ன வரும்? 4 3 12, மிச்சம் 1, இங்கே வந்தால் 15, 5 3 15. முடிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும்? 3ஆவது 1 3 3, 2 3 6, இந்த இடத்துல 4 1 3 3, மிச்சம் 1, இங்கே வந்தால் 15, 5 3 15. திரும்பியும் என்ன செய்யலாம்? 5ஆவது படித்து கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 9 45, இங்கே 5ஆவது படித்து கேன்சல் பண்ணும்போது 2 10, மிச்சம் 2, இங்கே வந்தால் 21, 21ல் 4 5 20, மிச்சம் 1, இங்கே வந்தால் 15, 3 15.
இப்போ 3 ஏற்பாடு பாருங்க, 3 9. இந்த இடத்துல 3 ஏற்பாடு இது பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, 8 24. இங்கே 1 1. 3 ஏற்பாடு பாருங்க, 1 3 2 6. இங்கே 8 இருக்கு, மிச்சம் 2 இங்கே வந்தால் 21. 21ல் 7 21. அப்போ பாருங்க 6 அடுக்கு 3 எல்லாம் கேன்சல் பண்ணது போக நமக்கு என்ன வந்திருக்கு, 27 வந்திருக்கு. அப்போது 6 அடுக்கு 3 ஈக்குவல் டு இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 அடுக்கு 3 எழுதலாம். 3 தடவை இப்போ எழுதி பாருங்க என்ன வந்துடும், 27 வந்துடும். அதாவது 3 தடவை பாருங்க, 1 2 3 பெருங்க, 3 9 9 27. அப்போ 27 எப்படி எழுதலாம், 3 அடுக்கு 3ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க அடுக்கு சமமாக இருக்கு, அடிமானம் சமம். therefore r ஈக்குவல் டு 3. ஆரோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன வேணும், ஏவோட மதிப்பு வேணுமா, இதை கொண்டு பிரதிடுங்க. r ஈக்குவல் டு 3 என ஏல பிரதிடலாம், 2ல் பிரதிடலாமா, சமன்பாடு 2ல் பிரதியிட, 2ல் பிரதியிட, 2வது இதில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்க 2வது சமன்பாடு எப்படி மாறும் பாருங்க, a இன்ட்டு 6க்கு பதிலாக 3 3 அடுக்கு 5. அப்போ a இன்ட்டு 3 அடுக்கு 5 ஈக்குவல் டு 1215. இப்போ பாருங்க a தான் வேணும், a ஈக்குவல் டு 1215. இந்த 3 அடுக்கு 5 இங்கே பெருக்கல தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். அப்போ a ஈக்குவல் டு 1215 பை 3 அடுக்கு 5னா 3 5 தடவை எழுதணும். 1 2 3 4 5. இப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோம் பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 4 3 12. 1 இருக்குது, 1 என்ன செய்யணும், 3 கொண்டு வகுக்க முடியாது, 0. இப்போ தான் 15, I 3 15. திரும்ப 3 ஏற்பாடு பாருங்க, என்ன வரும், 1 3 3, மிச்சம் 1 இங்கே வந்தால் 10, 3 9, மிச்சம் 1 இங்கே வந்தால் 15, I 3 15. திரும்ப 3 ஏற்பாடு பாருங்க, 4 3 12, மிச்சம் 1 இங்கே வந்தால் 15, I 3 15. திரும்ப 3 ஏற்பாடு பாருங்க, 15 3 45. திரும்ப 3 ஏற்பாடு பாருங்க, I 3 15. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. a ஈக்குவல் டு 5. ஏவையும் கண்டுபிடிச்சிட்டோம், எதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு வேணும், 12வது உறுப்பு வேணும். அப்போ பாருங்க 12வது உறுப்பு ஃபார்முலா வேணால் திரும்ப கூட எழுதிக்கலாம், tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. நமக்கு 12வது உறுப்பு வேணும், அப்போ n-க்கு பதிலாக 12. அப்போ t 12 ஈக்குவல் டு a. ஏவோட மதிப்பு பாருங்க 5, ஏவோட மதிப்பு 5. ஆரோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்க 3 அடுக்கு n மைனஸ் 1. n மைனஸ் 1 n-க்கு பதிலாக 12 மைனஸ் 1. இப்போ பாருங்க t 12 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 அடுக்கு 12ல் 1 கழிச்சா 11. அப்போது 5 இன்ட்டு 3 அடுக்கு 11. இதுதான் நமக்கு தேவையான 12வது உறுப்பு. புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, இதுதான் ஆன்சர். இதோட நிறுத்திருப்பாங்க. நீங்கள் இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபுல் மார்க் வந்துடும். அப்படி இல்லை இன்னும் 2 ஸ்டெப் எழுதினாலும் எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள் t 12 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 அடுக்கு 11. இந்த 3 இருக்கு இல்லையா, இதை 11 தடவை எழுதி பெருக்குனா என்ன வரும்னா 1,77,147 வரும். அதாவது 3 11 தடவை எழுதி பெருக்குனா இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பாருங்க t 12 ஈக்குவல் டு, இதை 5 கொண்டு பெருக்கிற வேண்டியதான். 5 கொண்டு பெருக்குமா பாருங்க, 5 35க்கு 5, மிச்சம் 3, 5 20, 3 கூட்டினா 23, 23க்கு 3 மிச்சம் 2, இங்கே 5 1 5, 2 கூட்டினா 7. அதுக்கு அடுத்தது இங்கே பெருக்குங்க, 5 35க்கு 5, மிச்சம் 3, 5 35க்கு 5, 3 கூட்டினா 38, 38க்கு 8 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 1 5 5, 3 கூட்டினா 8. அப்போ பாருங்க என்ன வந்திருக்கு, 8,85,735. இதுதான் நமக்கு தேவையான என்னது, 12வது உறுப்பு. நீங்கள் இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதில் பயிற்சி 2ல் 7ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையோட 8வது உறுப்பும் பொது விகிதம் கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 10வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இப்போ என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்ன, பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா tn ஈக்குவல் டு
ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ் ஒன். இதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு கணக்கில் 8வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் ஆரோட மதிப்பு பொது விகிதம் கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு என்ன? இந்த கணக்கில் 2. ஆரோட மதிப்பு 2. இப்போது நமக்கு 8வது உறுப்பு வந்து எவ்வளோவா? 768. 8வது உறுப்புனா எண்ணுக்கு பதிலாக 8. அப்போ T8 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு 8 மைனஸ் 1. ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 768. அப்போ ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு, ஆரோட மதிப்பு என்ன? 2. அப்போ 2இன் அடுக்கு 8ல் 1 கழிச்சா 7 ஈக்குவல் டு 768. சரியா? இப்போ பாருங்க, நம்ம இந்த ஆரோட மதிப்பு பிரதிட்டு நமக்கு என்ன வேணும்? ஏவோட மதிப்பு வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 768 பை 2இன் அடுக்கு 7. 2இன் அடுக்கு 7. இப்போ பாருங்க, ஏ ஈக்குவல் டு 768 அப்படியே இருக்கட்டும். 2 எத்தனை தடவை எழுதணும்? 7 தடவை எழுதணும். 1 2 3 4 5 6 7 தடவை எழுதியாச்சு. சரியா? கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 2 6, மிச்சம் 1. அப்போ 16 மாறும். 8 2 16, 8 இருக்கு. 4 2 8. திரும்ப இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணுங்க. 19 2 38, 19 2 38, 2 2 4. முடிஞ்சுதா? திரும்ப 2 பாருங்க. 9 2 18, மிச்சம் 1, 12, 6 2 12. திரும்ப 2 பாருங்க. 48 2 96. திரும்ப 2 பாருங்க. 24 2 48. திரும்ப 2 பாருங்க. 12 2 24. திரும்ப 2 பாருங்க. 6 2 12. அப்போ எல்லாம் கேன்சல் ஆனது போக நமக்கு என்ன வருது? 6 வருது. ஏவோட மதிப்பு 6, ஆரோட மதிப்பு 2ன்னு கணக்கிலே கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 10வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ Tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ். ஃபார்முலா திரும்ப எழுதிங்க, தப்பு கிடையாது. எத்தனாவது உறுப்பு? 10வது உறுப்பு. அப்போ எண்ணுக்கு பதிலாக 10ன்னு பிரதியிட போகிறோம். பாருங்க, T10 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 6, ஆரோட மதிப்பு எத்தனை? 2ன்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க, 2. இதுக்கு அடுக்கு என்ன வரும்? n மைனஸ் 1. எண்ணுக்கு பதிலாக 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2இன் அடுக்கு 10ல் 1 கழிச்சா 9 ஈக்குவல் டு 6 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க, 2 9 தடவை எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பாருங்க, இந்த 6 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 முதல்ல நம்ம பெருக்கி எழுதிடலாம். பாருங்க, ஈஸியாக எழுதிடலாமா? 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 பேர்னா 64, 64 2 பேர்னா 128, 128ஐயும் 2 பேர்னா 256, 256 2 பேர்னா 512. அப்போ பாருங்க, இந்த 6 அப்படியே போட்டுட்டோம். 2 9 தடவை எழுதி பேருக்குனா 512. இப்போ இந்த 512 6 பேருக்குனா நம்ம கணக்கு முடிஞ்சது. பாருங்க, 6 2 12, 12க்கு 2 மிச்சம் 1. இந்த இடத்துல 6 1 6, இந்த 1 கூட்டினா 7, 6 5 30. 6 512 பேருக்குனா என்ன வருது? 3072. இதான் என்னது? நமக்கு தேவையான 10வது உறுப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபிசி என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3இன் அடுக்கு ஏ, 3இன் அடுக்கு பி, 3இன் அடுக்கு சி ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. பாருங்க, ஏபிசின்றது என்னவா இருக்கான்? கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கான். நம்ம என்ன நிரூபிக்கணும்? 3இன் அடுக்கு ஏ, 3இன் அடுக்கு பி, 3இன் அடுக்கு சி என்ன நிரூபிக்கணும்? பெருக்குத்தொடர் வரிசைன்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோம். இந்த இடத்துல ஏபிசி என்பது என்ன வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா? கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைன்னா அதனுடைய பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். எதுக்கு சமமாக இருக்கும்? 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை மைனஸ் பண்ணி சமமாக இருக்கும். இதான் என்னது? பொது வித்தியாசம்.
2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் அது எதுக்கு சமமாக இருக்கும்? 3லேருந்து 2 மைனஸ் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். பாருங்கள், பி இது மைனஸ் பியா, இங்கே வந்தால் ப்ளஸ் பியாக மாறும். இது மைனஸ் ஏ, இங்கே வந்தால் ப்ளஸ் ஏவாக மாறும். இது ப்ளஸ் சி தான், அப்படியே தான் இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு பி ப்ளஸ் ஒரு பி கூட்டினா என்ன வரும்? 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இந்த இடத்துல நமக்கு பி தான் வேணும். பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இது நமக்கு தேவை. இது ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது என்ன இது பண்ணியிருக்காங்க? 3ன் அடுக்கு ஏ 3ன் அடுக்கு பி 3ன் அடுக்கு சி என்பது என்னது? பெருக்கு தொடர் வரிசை நம்ம நிரூபிக்கணும். பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை எனில், இது பெருக்கு தொடர் வரிசைனா எது சமமாக இருக்கும்? பொது விகிதம் சமமாக இருக்கும். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். 3b/3a. இது எதுக்கு சமமாக இருக்கும்னா 3வது உறுப்பை 2வது உறுப்பை கொண்டு வகுக்கிறதுக்கு சமமாக இருக்கும். 3c/3b. இதான் என்னது? பொது விகிதம் சமம். 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு பை 2வது உறுப்பு. இப்போ பாருங்க, இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க. 3ன் அடுக்கு பி இன்ட்டு இந்த பக்கம் 3ன் அடுக்கு பி வகுத்துல இருந்துச்சு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிச்சு. ஈக்குவல் டு 3ன் அடுக்கு சி பெருக்கல் இது வகுத்துல இருக்கு, அங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். 3ன் அடுக்கு ஏ. இப்போ பாருங்க, 3ன் அடுக்கு 1, அதாவது அடிமான சமம் பெருக்கல் இருந்துச்சு, அப்போ அடுக்குகளை கூட்டணும். பிஎம் கூட்டினா 2b. அதாவது ஃபார்முலா என்னென்னா ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். அடிமான சமம் பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டணும். பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது 3 ஒரு எழுதியாச்சு. அடுக்குகளை கூட்டுங்க. ஒரு பி ப்ளஸ் ஒரு பி 2b வந்துடும். ஈக்குவல் டு அதே தான் அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது, அப்போ அடுக்குகளை கூட்டுங்க. 3ன் அடுக்கு சி ப்ளஸ் ஏ. சி ப்ளஸ் ஏனாலும் ஏ ப்ளஸ் சினாலும் ஒன்று தான். இப்போது என நிரூபிக்க வேண்டும். என நிரூபிக்க வேண்டும். இதை தான் நம்ம நிரூபிக்கணும். அதாவது இந்த 3ன் அடுக்கு ஏ 3ன் அடுக்கு பி 3ன் அடுக்கு சி பெருக்கு தொடர் வரிசையாச்சா, இந்த இதை நம்ம நிரூபிக்கணும். ஈஸியாக நம்ம நிரூபிச்சோன்னா எதை பயன்படுத்தி? இந்த 1 பயன்படுத்தி. இப்போ பாருங்கள், இதில் நம்ம இடது பக்கத்தை எடுக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 3ன் அடுக்கு 2b இருக்கா? நம்ம ஆன்சர் என்ன கொண்டு வரணும்? 3 இன்ட்டு சி ப்ளஸ் ஏன்னு கொண்டு வரணும். ஈக்குவல் டு 3ன் அடுக்கு இந்த 2 அப்படியே தான் வரும். பியோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? ஏ ப்ளஸ் சி பை 2. ஏ ப்ளஸ் சி பை 2. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 3ன் அடுக்கு ஏ ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். இந்த இடத்துல சி ப்ளஸ் ஏனாலும் ஏ ப்ளஸ் சினாலும் ஒன்று தான். அப்போ பாருங்க, இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டு பிக்கு பல மதிப்பு பிரதினா நமக்கு என்ன வந்துருச்சு? வலது பக்கம் வந்துருச்சு. ரைட்டு ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக ஆயிடுச்சு. சமமாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் 3a 3ன் அடுக்கு ஏ 3ன் அடுக்கு பி 3ன் அடுக்கு சி என்பது என்னது? பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் 27 மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கூடுதல் 57/2 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை பெருக்கும் போது 27 வருது. அந்த 3 உறுப்புல 2 பெருக்கி கூட்டும் போது என்ன வருதா? 57/2 வருது. அப்போ அந்த 3 உறுப்புகள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பெருக்குத்தொடர் வரிசையில் நம்ம இந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் நம்ம எதை எடுக்கணும்னா a/r a/ar இதை தான் எடுக்கணும். இதை எடுத்தால் தான் நமக்கு பெருக்கும்போது 6 கேன்சல் ஆகி ஏவோட மதிப்பு கிடைக்கும். சரியா?
இப்போ முதல்ல இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்கற்பலன் 27ன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கற்பலன் எவ்வளவு? 27. எதை பெருக்கணும்? a/r a/ar. இந்த 3 உறுப்புகளையும் பெருக்கும்போது என்ன வருதா? 27. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சா ஏவும் ஆறு கண்டுபிடிச்சு இதில் கொண்டு பிரதிட்டோம்னா நமக்கு தேவையான 3 உறுப்புகள் கிடைச்சிரும். இந்த இடத்துல பாருங்க, ஆறும் கேன்சல் ஆயிரும். a பெருக்கல் a என்ன வரும்? a/3. a + a + a 3a. இங்க a பெருக்கல் a a ன் அடுக்கு 3. இந்த அடுக்குகளை கூட்டணும். இங்க அடுக்கு 1, இங்க அடுக்கு 1, இங்க அடுக்கு 1 இருக்கு. அடிமான சமர் பெருக்கலுக்கு. அப்ப அடுக்குகளை கூட்டணும். 1 + 1 2, 2 + 1 3. சரியா? ஈக்குவல் டு இந்த 27 3ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். 3 தடவை எழுதி பாருன்னா 27 வந்துருமா? அப்ப 27 3ன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். பாருங்க, அடுக்கு சமமா இருக்கு. அப்ப அடிமானம் சமம். அப்ப a = 3. எதை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது r கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த நிபந்தனை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் 57/2. இந்த 3 உறுப்புல 2 பெருக்கி கூட்டணும். கூட்டினா என்ன வருதா? 57/2. 2 உறுப்புகளின் எழுதிருமா? 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் எவ்வளவா? 57/2. சரியா? அப்ப பாருங்க, முதல்ல இது ரெண்டையும் பெருக்கலாமா? இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? a/r × a பிளஸ், இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. ரெண்டாவது மூணாவது பெருக்குங்க. என்ன வரும்? a × ar பிளஸ், கூட 2 ரூபாய் பெருக்கி கூட சொல்லிங்க, அதெல்லாம் நம்ம பிளஸ் போடுறோம். இப்போ பாருங்க, முதல் இதையும் கடைசி இதையும் பெருக்குங்க. a/r × ar. a/r × ar ஈக்குவல் டு 57/2. சரியா? இப்போ பாருங்க, எல்லாம் சுருக்கிடலாமா? பாருங்க, ஏவையும் பெருக்குனா a² பிளஸ் ஏவையும் பெருக்குனா a². இந்த ஆறு அப்படியே வந்துடும். பிளஸ் 6 கேன்சல் ஆயிருமா? ஏவையும் பெருக்குனா a² ஈக்குவல் டு 57/2. இப்போ பாருங்க, இதில் எல்லாத்துலையும் a² இருக்கா? அந்த a² நம்ம பொதுவாக எடுத்துருவோம். a² பொதுவாக இருந்த இடத்துல 1 இருக்கும். /6 அப்படியே வரும். ப்ளஸ் a² வெளியே எடுத்துட்டோம். இங்கே 6 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த a² எடுத்துட்டோம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். ஈக்குவல் டு 57/2. சரியா? அடுத்தது பாருங்க, நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும். எத்தனை? 3. அதை இங்கே பிரதிட்டலாமா? ஏக்கு பதிலாக 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம பகுதியை சமப்படுத்தணும். இங்கே பகுதியில் 6 இருக்கா? இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. நமக்கு பகுதியில் 6 வரணும். பகுதி சமமாக இருந்தால் தான் நம்ம கணக்கை ஈஸியாக முடிக்க முடியும். 1/r ப்ளஸ் r/1 இருக்குது. பகுதியில் 1 இருக்குது. நமக்கு என்ன? 6 வேணும். அப்போ r/6 கொண்டு பெருக்கிடுங்க. ப்ளஸ் 1 இருக்குது. 1னா 1/1. நமக்கு என்ன வேணும்? 6 வேணும். அப்போ r/6 கொண்டு பெருக்கிடுங்க. ஈக்குவல் டு 57/2. இந்த இடத்துல பாருங்க, 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு மாறிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்க, பகுதியில் r 1 × r r 1 × r r வந்துருச்சா? இப்போ பாருங்க, 1 ப்ளஸ் r × r r² ப்ளஸ் 1 × r r ஈக்குவல் டு 57/2. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இதை கேன்சல் பண்ணுமா? 3 ஆயப்படு 3 9. இந்த இடத்துல 3 ஆயப்படு பாருங்க, 1 3 3, மிச்சம் 2 இருக்கு. அங்கே வந்து 27, 9 3 27. ஏன்னா இந்த 9 இங்கே போனால் வகுத்தல் தான் மாறும். அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 3 2 பெருக்குனா 6, 1 ப்ளஸ் r² ப்ளஸ் r ஈக்குவல் டு 19. இந்த r வகுத்தில் இருக்கா? அங்கே வந்தால் பெருக்கலாம் வரும். இந்த ஸ்டெப்பு திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த 9 இங்கே வந்தால் வகுத்தில் வரும். அப்போ நம்ம என்ன நேரடியாக கேன்சல் பண்ணலாம். 3 9, 19 3 57. இந்த இடத்துல 3 மட்டும் இருக்குது. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 2 6. இந்த இது அப்படியே வந்துருச்சு. இந்த 6 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 19 6 பண்ணால் 19 6. இப்போது 6 உள்ளே கொண்டு பெருங்க. 1 6 ப்ளஸ் 6 r² ப்ளஸ் 6 r. இதை இடத்துல கொண்டு வாங்க.
-19r = 0. இந்த இடத்துல பாருங்க, முதல்ல 6r² + 6r -19r. 19 6 கழிச்சா 13. என்ன 13? பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு. அப்போ -13r + 6 = 0. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா? இந்த இடத்துல r² கேளு 6, மாறிலி உறுப்பு 6. அப்போ 6 36, 6 கேளு -13. ரெண்டு நம்பரை பெருக்கும்போது 36 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -13. எந்த நம்பர்? 9 4 36. நமக்கு -13 வேணுமா? அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ பாருங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 9 4 36. ஒரே குறி, கூட்டினா -13 -13. கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த ஸ்கொயர் உறுப்பில் என்ன செய்யணும்? ஸ்கொயரை விட்டுட்டு இந்த அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதணும். 6r 6r. இதை கேன்சல் பண்ணாமல் 3 ஆயிப்படு பாருங்க. 2 3 6, 3 9. இங்கே 2 ஆயிப்படு பாருங்க. 2 2 4, 3 2 6. இப்போ எடுத்து எழுதுறது தான் நம்ம கவனமாக எடுத்து எழுதணும். பாருங்க, என்ன இருக்கு? 2r - 3, 2r - 3. இந்த இடத்துல 3r - 2, 3r - 2 = 0. இது தனியாக பிரிச்சிடலாமா? பாருங்க, 2r - 3 = 0, 3r - 2 = 0. இந்த இடத்துல 2r = +3 -3 இங்கே வந்தால் +3 மாறும். அப்போ r = 3/2. இது ஒரு ஆன்சர். அடுத்து இங்கே வாங்க, 3r = -2 இங்கே வந்தால் +2. அப்போ r = 2. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் 2/3. இப்போது ஆருக்கு 2 மதிப்புகள், 3/2 1, 2/3. இப்போ நம்ம அந்த 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல இதில் தான் பிரதியிட போகிறோம். a/r, a/ar. பிரதியிடலாமா? முதல்ல பாருங்க, a மதிப்பு 3, அதுக்கு அடுத்தது r மதிப்பு 3/2 எனில் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான 3 உறுப்பு இதில் அப்படியே பிரதியிட வேண்டியதுதான். a/r. முதல் உறுப்பு a/r. a மதிப்பு 3 பை r மதிப்பு 3/2, கமா a. a மதிப்பு 3, கமா ar. a மதிப்பு 3, r மதிப்பு 3/2. பாருங்க, இதில் நான் அப்படியே பிரதியிட்டிருக்கேன். வேற என்ன செய்யல? a மதிப்பு r மதிப்பு பிரதியிட்டிருக்கேன். இப்போ சுருக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல 3 பெருக்கல் இது என்ன செய்யலாம்? இந்த வகுத்தில் பெருக்கலாம், அது தலைகீழ மாறும். 2/3, கமா இந்த 3 அப்படியே வந்து பெருக்கிடுங்க. 3 9/2. இந்த 3 கேன்சல் ஆயிருமா? விச் இம்ப்ளைஸ் 2 3 9/2. இதான் என்னது? நமக்கு தேவையான என்ன வருது? அடுத்தடுத்த 3 உறுப்புகள். அல்லது இன்னொரு வாய்ப்பு இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா, a = 3 தான். ஆனால் r மதிப்பு இந்த 3/2 எடுத்தோமா? இப்போ இந்த 2/3 எடுக்க போகிறோம். 2/3 எதில் பிரதியிட போகிறோம்? இதே இதில் தான் பிரதியிட போகிறோம். a/r, a/ar. இதில் தான் பிரதியிட போகிறோம். ஆன்சர் இதே தான் வரும், ஆனால் மாறி வரும். இந்த மாதிரி 9/2 3 2ன்னு வரும். பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல a/r. a மதிப்பு 3 பை r மதிப்பு 2/3. அதுக்கடுத்து a மட்டும்தான். a மதிப்பு 3. அதுக்கடுத்து ar. a மதிப்பு 3, r மதிப்பு 2/3. சுருக்கிடலாமா? பாருங்க, 3 பெருக்கல் வகுத்தில் பெருக்கலாம் மாதிரி தலைகீழ மாறும் பாருங்க. 3/2, கமா 3. இந்த 3 கேன்சலா? அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். விச் இம்ப்ளைஸ் பாருங்க, 3 9, 9/2. இந்த 3 அப்படியே வந்துடும், இந்த 2 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது என்னவா இருக்கலாம்? 2 3 9/2 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 3 2 9/2 3 2 இருக்கலாம். இதான் என்னது? நமக்கு தேவையான 3 உறுப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத வருமானம் எவ்வளவு? பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு? துணை மேலாளர் பணியில் சேர்றாரு. அவருக்கு சம்பளம் 60,000 ரூபாய். வருஷம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்னா 5% இன்க்ரிமெண்ட். அப்போ 5 வருஷம் முடிவில் அவருடைய சம்பளம் என்ன? கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல இந்த சம்பளமும் அந்த சம்பள உயர்வும் என்னவா இருக்குன்னா பெருக்கு தொடராக இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம்னா 8ஆம் வகுப்புல
இந்த கூட்டு வட்டின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதை பயன்படுத்தினா கணக்கு ஈஸியாக முடியும். இல்லை ரொம்ப பெருசாக போகும். இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல இங்கு ஏன்றது என்னன்னா முதல் மாத சம்பளம் 60,000. அதுக்கடுத்து ஆர் பொது விகிதம் என்ன செய்யணும்? 5% கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ 5%. எத்தனை வருஷம் முடிவில்? 5 ஆண்டுகள் முடிவில். அப்போ n = 5. ஃபார்முலா என்ன அப்படின்னா TN = A × 1 + R/100 அடுக்கு n. நமக்கு PTA ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சொல்யூஷன் புக் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். சரியா? இப்போ பாருங்கள், மதிப்பில் எல்லாத்தையும் பிரதியிடுங்க. என்னோட மதிப்பு 5, ஏவோட மதிப்பு 60,000, 1 + ஆரோட மதிப்பு 5/100 அடுக்கு 5. இதை சுருக்கிடலாமா? = 60,000. குறுக்கு பெருக்கு எடுங்க. இங்கே என்ன இருக்குது? 1 தானே. அப்போ பாருங்கள், பகுதியை பெருங்க. 1 100 பெருக்கினா 100. குறுக்க 1 100 பெருக்கினா 100 + 5 அடுக்கு 5. இப்போ பாருங்க, = 60,000. 2 கூட்டுங்க. 105/100 அடுக்கு 5. இப்போ பாருங்க, = 60,000. இந்த 105/100 எத்தனை தடவை எழுதணும்? 5 தடவை எழுதணும். ஏன்னா அடுக்கு 5 இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, 105/100 பெருக்கல் 105/100 பெருக்கல் 105/100 பெருக்கல் 105/100 பெருக்கல் 105/100 பெருக்கியாச்சா? 5 தடவை எழுதிட்டோமா? இப்போ இது சுருக்க போகிறோம். எப்படி சுருக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இப்போ பாருங்க, 6 பெருக்கல் இங்கே என்ன இருக்கு? 105. இந்த இடத்துல இந்த 105 இருக்கு. இப்போ பாருங்க, 105 100 கொண்டு வகுத்தோம்னா 1.05. அதாவது 100 கொண்டு வகுத்தோம்னா தசம புள்ளி இடது பக்கம் வரும். இங்கே தசம புள்ளி இல்லைன்னா இந்த இடத்துல கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். 100 கொண்டு வகுத்தோம்னா 2 இலக்கம் இடது பக்கம் வரும். அதாவது 105 100 கொண்டு வகுத்தோம்னா 1.05. 1.05. அதே மாதிரி இதே வகுங்க, என்ன வரும்? 1.05. 105 100 கொண்டு வகுத்தா 1.05. அப்போ பாருங்க, 6 எழுதிட்டோம், 105 எழுதியாச்சு. 105 1.05 1.05 பெருக்கல் 1.05. உங்களுக்கு வேணா இதை வகுத்து காமிக்கட்டுமா? எதை நீங்கள் எக்ஸாமில் போட வேண்டாம். 105 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 100 கொண்டு. 105 எத்தனை 100? ஒரே ஒரு 100 தான். சரியா? கழிச்சிட்டா 5. 5 100 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும். இங்கே 0 சேர்த்தவொடனே இங்கே புள்ளி வச்சிடணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்ய முடியாது? வகுக்க முடியாது. அதனால் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ 500. 500ல் 5 100 500. 0 வந்துருச்சா? அப்போ 105 100 கொண்டு வகுத்தா 1.05. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பாருங்க, நேரடியாக நான் ஆன்சர் எழுதிடுறேன், நீங்கள் பெருக்கி பாருங்க. இந்த 6 பெருக்கல் 105 பெருக்கல் 105 பெருக்கல் 1.05 பெருக்கல் 1.05 பெருக்கல் 1.05. இது எல்லாம் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 7 6 5 7 6 8 9 3 7 5 0 இந்த மாதிரி வரும். இந்த தசம புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு 2 இலக்கம், இங்கே ஒரு 2 இலக்கம், இங்கே ஒரு 2 இலக்கம். மொத்தம் எத்தனை இலக்கம்? 2 4 6 இலக்கம் இருக்கா? அப்போ 6 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6 இலக்கம். அப்போ இந்த இடத்துல தசம புள்ளி வந்துடும். அப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்த முழுசாக்கி எழுத போகிறோம். அப்போ பாருங்க, 7 6 5 7 இந்த இடத்த முழுசாக போடுறோம். இதுக்கு வலது பக்கம் இருக்க நம்பரை பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 5 5 விட பெருசாக இருந்தால் இது கூட 1 கூட்டலாம். இங்கே என்ன இருக்குது? 8 5 விட பெருசு. அப்போ இது கூட 1 கூட்டிடலாம். 6 கூட 1 கூட்டினா 7. இதான் என்னது? அவருடைய 5வது வருட முடிவில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? 76,577 ரூபாய். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. சிவமணி இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த கம்பெனி 2 வகையாக சம்பளம் சொல்கிறாங்க. என்ன பாருங்க, வாய்ப்பு ஏல முதல் மாத ஊதியம் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. வாய்ப்பு ஏழு என்ன? மொதல் மாத சம்பளம் 20,000 வாங்கிக்கலாம்.
ஒவ்வொரு வருஷமும் 6% ஊதிய உயர்வு உண்டு. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. வாய்ப்பு பி பாருங்க. முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு. எத்தனை இதுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. கொஸ்டினே கீழே தான் இருக்கு. இந்த 5 எடுத்துடக்கூடாது. கீழே இருக்கு பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு? இந்த இடத்துல நல்லா படிச்சு பார்க்கணும். 4வது வருடம், 4வது வருடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு? அப்ப எத்தனை வருஷம் தான் அவருடைய சர்வீஸ் முடிஞ்சிருக்கு? 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 3ன்னு எடுக்கணும். 4 எடுக்கக்கூடாது. 4வது வருடத்தில் 3 வருஷம் முடிச்சிருக்காரு. 4வது வருடத்துல அவருடைய சம்பளம் எவ்வளவு? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. வாய்ப்பு ஏ. வாய்ப்பு ஏல ஏவோட மதிப்பு 20,000. இங்கு வாய்ப்பு ஏ எழுதிட்டோமா? ஏ ஈக்குவல் டு 20,000. அதுக்கு அடுத்தது ஊதிய உயர்வு எவ்வளவு? 6% இல்லையா? 6%. எண் வந்து எவ்வளவு? 4வது வருடத்தில் அவர் முடிச்சு 3 வருஷம் முடிச்சிருக்காரு. அப்ப என்னோட மதிப்பு 3. ஃபார்முலா என்ன? Tn ஈக்குவல் டு ஏ இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 அடுக்கு என். இது வந்து பெருக்குத்தொடர். அப்ப இந்த ஃபார்முலா நம்ம எடுக்க போறோம். அதாவது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இது. சரியா? இப்ப பாருங்க அப்படியே மதிப்புகளை பிரதியிடுங்க. T3 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 20,000 1 பிளஸ் ஆரோட மதிப்பு 6 பை 100 அடுக்கு 3. என்ன தானே? என்னோட மதிப்பு 3. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு 20,000 குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதி எதுவுமே இல்லை 1. 1 100 பெருக்கி 100 பெருக்கி பகுதியில் எழுதணும். குறுக்க பெருங்க. 1 100 பெருக்கினா 100, 6 1 பெருக்கினா 6 அடுக்கு 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 20,000 அப்படியே வரட்டும். 100ஐயும் 6ஐயும் கூட்டினா 106 பை 100 அடுக்கு 3. இப்போ பாருங்க இந்த 20,000 அப்படியே வரட்டும். பெருக்கல் 106 பை 100 3 தடவை எழுதணும். ஏன்னா அடுக்கு 3 இருக்கு. 106 பை 100 பெருக்கல் 106 பை 100 பெருக்கல் 106 பை 100. சரியா? இப்போ பாருங்க இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. அந்த 106 100 கொண்டு வகுத்தோம்னா 1.06. அதாவது தசம புள்ளி இந்த இடத்துல இருக்கிற அர்த்தம். எங்கேயுமே இல்லை, கடைசியில் இருக்கிற அர்த்தம். 100 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரும். 10 கொண்டு வகுத்தா 1 இலக்கம் இடது பக்கம் நகரும். சரியா? நம்ம 100 கொண்டு வகுத்திருக்கோம். அப்போ என்ன வந்துடும்? 1.06. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. இங்க 2 மட்டும் இருக்கு. பெருக்கல் 106 பெருக்கல் 106 பெருக்கல் 1.06. இது எல்லாத்தையும் பெருக்க போறோம். நீங்க கொஞ்சம் கவனமா பெருக்குங்க. நான் ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. இதுல ஆன்சர் என்ன வரும்னா, இது எல்லாத்தையும் பெருக்கும் போது 2 3 8 2 0ன்னு வரும். 2 0ன்னு வரும். அதுக்கடுத்து 3 2ன்னு வரும். இதான் வரும். இதை பெருக்கும் போது இந்த புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆன்சர்ல வலது புறத்துல இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப பாருங்க 23,820 ரூபாய் 32 பைசா. இதை நம்ம என்ன செய்ய போறோம்? முழுசாக்க போறோம். முழுசாக்க போறோம்னா ரூபாயை மாற்ற போறோம். இந்த இடத்த முழுசாக்கணும். 23,802 இந்த இடத்த முழுசாக்க போறோம்னா இதுக்கு வலது இருக்கிற நம்பரை பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? 3. 5ஐ விட சிறிய எண். அப்ப எந்த மாற்றமே இருக்காது. அப்படியே தான் வரும். 2 0. இதான் என்னது? 4வது வருடத்தில், அதாவது 3 வருட முடிவில் 4வது வருடத்தில் அவருடைய ஊதியம் எவ்வளவு? 23,820. 4ஆம் ஆண்டில் ஊதியம். 4ஆம் ஆண்டில் அவர் பெறும் ஊதியம். ஆண்டில் அவர் பெறும் ஊதியம் சம்பளம் எவ்வளவு? ஈக்குவல் டு ரூபாய் 23,820. இது வாய்ப்பு ஏ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாய்ப்பு பி கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி தான் பாருங்க. ஏவோட மதிப்பு எவ்வளவு? சம்பளம் 22,000. எவ்வளவு வந்து கூடுதல்? 3% இல்லையா? 3%. எத்தனை வருஷத்துக்கு? 4வது வருடத்தில். அப்போ எத்தனை வருஷம் முடிச்சிருக்காரு? 3 வருஷம் முடிச்சிருக்காரு. n ஈக்குவல் டு 3. பிரதி இல்லம்மா? இதே ஃபார்முலா தான் பாருங்க. Tn ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 3. ஏவோட மதிப்பு எவ்வளவு? 22,000 இன்ட்டு 1 பிளஸ் ஆரோட மதிப்பு என்ன? 3 பை 100 அடுக்கு எண். என்னோட மதிப்பு 3. இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டாச்சு. சுருக்கிடுங்க. ஈக்குவல் டு 22,000
இன்ட்டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதி இது மேலே 1 ஒரு 100 100 குறுக்கு பெருங்க. 1 100 பெருனா 100 ஒரு 3 3 அடுக்கு 3 ஈக்குவல் டு 22,000 100 3 கூட்டினா 103 பை 100 அடுக்கு 3 ஈக்குவல் டு 22,000 103 பை 100 எத்தனை தடவை எழுதணும்? 3 தடவை எழுதணும் பாருங்க. 103 பை 100 பெருக்கல் 103 பை 100 பெருக்கல் 103 பை 100 பெருக்கியாச்சா? இப்போ பாருங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த ஒரு 0 இதுவும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 22 பெருக்கல் 103. இந்த 103 10 கொண்டு வகுத்தோம்னா 10.3. அதாவது தசம புள்ளி எங்க இருக்கும், 10 கொண்டு வகுத்தோம் ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அப்போ இதை வகுக்கும்போது என்ன வந்துடும்? 10.3. 103 100 கொண்டு வகுத்தோம்னா 1.03. தசம புள்ளி இங்க இருக்கும், 10 கொண்டு வகுத்தா ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். நம்ம 100 கொண்டு வகுத்துருக்கோம், அப்போ 2 இலக்கம் நகர்ந்து வந்துடும். 1.03. அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 22 எழுதிட்டோம், 103 எழுதிட்டோம், 10.3 எழுதிட்டோம். இந்த இடத்துல 1.03. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னா 240 3 9 அதுக்கு அடுத்தது 9 9 4 இந்த மாதிரி வரும். புள்ளிக்கு அடுத்து இங்க ஒரு இலக்கம் இருக்கு, இங்க 2 இலக்கம் இருக்கு, மொத்தம் 3 இலக்கம். அப்போ 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 1 2 3 இந்த இடத்துல தசம புள்ளி வந்துடும். அப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம முழுசாக்க போறோம். முழுசாக்கலாமா? முழுசாக்குனா 240 பாருங்க, இதை முழுசாக்க போறோம். இதுக்கு வலது பக்கம் இருக்க நம்பரை பார்க்கணும், 9 இல்லையா? அப்போ 9 5 விட பெரிய நம்பர், இது கூட 1 கூட்டணும். அதான் 39 39 1 கூட்டினா இந்த இடம் என்ன ஆயிரும்? 40 மாறிடும் ரூபாய். சரியா? அப்போ பாருங்க, 4வது வருடத்தில் அதாவது 3 வருட முடிவில் அவருடைய சம்பளம் என்னவாக இருக்கும்? 24,040 இருக்கும். தேர்ஃபோர் எழுதிருமா, 4ஆம் ஆண்டில் அவர் பெரும் ஊதியம் எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 24,040. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 7ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த 3 உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் xன் அடுக்கு b - c இன்ட்டு yன் அடுக்கு c - a இன்ட்டு zன் அடுக்கு a - b ஈக்குவல் டு 1 என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசின்றது கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அதுக்கு அடுத்தது XYZ பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். அப்படின்னா இங்கே என்ன செய்யணும்? இந்த XYZோட மதிப்புகளை பிரதிட்டு நம்ம ஆன்சர் 1ன்னு கொண்டு வரலாமா? இப்போ பாருங்க, நமக்கு முதல் கண்டிஷன் என்னன்னா ஏபிசி என்பன என்ன வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. சரியா? அப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா எது சமமாக இருக்கும்? பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். எப்படி பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம்? 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுவோம். இது எதுக்கு சமமாக இருக்கும்னா 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை மைனஸ் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். பாருங்க, 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு மைனஸ் 2வது. ஏன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ பாருங்க, பி ப்ளஸ் இது மைனஸ் பி, இங்கே வந்தால் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குது? சி, இது மைனஸ் ஏ, இங்கே வந்தால் ப்ளஸ் ஏவாக மாறும். ஒரு பி ப்ளஸ் ஒரு பி கூட்டினா 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. இது அப்படியே இருக்கட்டும். இதை பயன்படுத்தினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? 1ன்னு நம்ம நிரூபிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? XYZ என்பன பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த உறுப்புகள். சரியா? அப்போ பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். நமக்கு பொதுவான வடிவத்துக்கு ஃபார்முலா என்னன்னா AR
ஏஆர் ஸ்கொயர். இதான் என்னது நமக்கு அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இதான் பெருக்குத்தொடர் வரிசையோட என்ன வடிவம்? பொதுவான வடிவம் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். அப்போது எக்ஸோட மதிப்பு ஏ, ஒய்யோட மதிப்பு ஏஆர், இசட்டோட மதிப்பு ஏஆர் ஸ்கொயர். தேர்ஃபோர் எக்ஸ்ன்றது முதல் உறுப்பு இல்லையா? அங்கே முதல் உறுப்பு ஏ. அதுக்கு அடுத்தது ஒய்ன்றது என்னது? ரெண்டாவது உறுப்பு ஏஆர் ஏஆர். அதுக்கு அடுத்தது இசட்ன்றது மூன்றாவது உறுப்பு ஏஆர் ஸ்கொயர். சரியா? தேர்ஃபோர் இப்போ கணக்கு எடுத்து எழுதுங்க. எக்ஸின் அடுக்கு பி மைனஸ் சி பெருக்கல் ஒய்யின் அடுக்கு சி மைனஸ் ஏ பெருக்கல் இசட்டின் அடுக்கு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, அப்படியே பிரதியிடுங்க. எக்ஸோட மதிப்பு பாருங்க ஏ. அப்போது ஏயின் அடுக்கு பி மைனஸ் சி பெருக்கல் ஒய்யோட மதிப்பு பாருங்க ஏஆர். இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது? சி மைனஸ் ஏ பெருக்கல் இசட் பாருங்க. இசட்டோட மதிப்பு என்ன இருக்குது? ஏ ஆர் ஸ்கொயரா? அப்போது ஏஆர் ஸ்கொயர் அடுக்கு என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. இப்போ சுருக்குனா நமக்கு ஆன்சர் 1 வரணும். ஈஸியாக 1 கொண்டு வந்துடலாம் பாருங்கள். என்ன செய்ய போகிறோம்? ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு பி மைனஸ் சி பெருக்கல் ஏவும் ஆறும் பெருக்கல் இருக்கா? இப்போ இந்த அடுக்குகள் ரெண்டுக்குமே போது தனியாக பிரித்து எழுதுங்க. ஏயின் அடுக்கு சி மைனஸ் ஏ பெருக்கல் ஆரின் அடுக்கு சி மைனஸ் ஏ. ஏக்கும் ஆருக்கும் தனித்தனியாக பிரித்தாச்சு. பெருக்கல் அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். ஏவுக்கும் ஆர் ஸ்கொயருக்கும் இந்த அடுக்கு இருக்குது, தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. ஏயின் அடுக்கு ஏ மைனஸ் பி பெருக்கல் ஆரின் அடுக்கு 2 இருக்குது, இன்னும் அடுக்கு இருக்குது ஏ மைனஸ் பி. அப்போ 2 அடுக்களையும் நம்ம பெருக்கணும். பாருங்கள், அடிமானம் 1 2 அடுக்குலையும் பெருக்கல் எழுதுனா பெருக்கல் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ ஏ ஏ அடிமானம் சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டணும். அடிமானத்தை ஒரு தடவை எழுதுனா போதும், அடுக்களை கூட்டுங்க. பி மைனஸ் சி, இங்கே என்ன இருக்குது? சி மைனஸ் ஏ, இங்கே என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. எல்லாத்தையும் கூட்டியாச்சு. அதே மாதிரி தான் பாருங்கள் பெருக்கல். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அடிமானம் சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்களை கூட்டணும். 6 ஒரு தடவை எழுதுனா போதும். இங்கே அடுக்கில் சி மைனஸ் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. சரியா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல். அப்போ ஏயின் அடுக்கு 0 இன்ட்டு ஆரின் அடுக்கு சி மைனஸ் ஏ. 2 உள்ள பெருங்க ப்ளஸ் 2a மைனஸ் 2b ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு 0னா 1 தான். அடுக்கில் 0 வந்துட்டாலே அதோட மதிப்பு என்னது? 1. ஆரின் அடுக்கு சி அப்படியே வந்துருமா? இந்த இடத்துல பாருங்கள் 2a ஒரு ஏவை கழிச்சா ஒரு ஏ. என்ன ஒரு ஏ? பெரிய நம்பர் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒரு ஏ மைனஸ் 2b. இந்த 2bக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம் பாருங்கள். 2bக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏன்னு மாற்றலாம். 2bக்கு பதிலாக சி ப்ளஸ் ஏ. அப்போ இந்த மைனஸ் அப்படியே போட்டோம். 2bக்கு பதிலாக என்ன மாற்றியாச்சு? சி ப்ளஸ் ஏன்னு மாற்றியாச்சு. 1 கொண்டு பெருக்குனா இதே தான் வரும். அப்போ இதை மட்டும் எழுதிக்கலாமா? ஆரின் அடுக்கு சி ப்ளஸ் ஏ மைனஸ் உள்ள பெருக்குங்க. மைனஸ் சி மைனஸ் ஏ கேன்சலா? ப்ளஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். அப்போ ஆரின் அடுக்கு 0. ஆரின் அடுக்கு 0னா 1 தான். நம்ம என்ன நிரூபிக்கணும்? 1 தான் நிரூபிக்கணும் என்பது நிறுவப்பட்டது. அப்படி இல்லைனா நிரூபிக்கப்பட்டது. நம்ம 1 தான் நிரூபிக்கணும். அந்த ஆன்சரை நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.